சிராஜோடைய அக்யூரசி சிராஜ் வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. பட் என்னைக்கான ஒரு அக்யூரசி ஒன்று வந்ததுன்னா சீமிங் விக்கெட்ல நரகம். எறும்பு பூத்து அடிக்கிற மாதிரி இருக்கு பேட்சர்ஸ். அதை நான் பார்த்துட்டேன். பொட்டு பொட்டுன்னு தொடையில் அடிக்கிறது, போல்டு எடுக்கிறது, காட்பீன் எடுக்கிறது. அவர் கில்லி ஃபர்ஸ்ட் நீங்க அவரோட காமிச்சார். பட் இந்த ஓவரால் 5 நாள்ல நான் பார்த்த பெஸ்ட் மோஸ்ட் இன்டிமிடேட்டிங் பட் அப்சல்யூட் பெனிட்ரேட்டிவ் போலிங் அப்படின்னா டே நம்பர் 4ல கடைசி ஒரு 1 hour ஆகாஷ் தி போட்டார் பஸ் போலிங். அந்த போலிங் பும்ரா ஏந்து நின்று கை தட்டிருப்பார். பும்ரா உள்ளுக்குள்ளேருந்து நின்று கை கட்டியிருப்பார் அந்த மாதிரி ஒரு போலிங். பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்ல இங்கிலாந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கடவுளையும் வேண்டினேன் இந்த பால் தடுத்தா போறோம், இந்த பால் ஸ்டம்பில் போடாமல் தடுத்தா போறோம் அப்படின்ட்டு 6 பால். அதுல என்ன டிஃபரன்ஸ் இங்கிலாந்துக்கும் நமக்கும் நம்ம ஏன் ரன்ஸ் வச்சோம்னா, நம்ம வந்து ப்ரொவர்பியலாவே ஷார்ட் பிச் டெலிவரிக்கும் ஸ்விங்குக்கும் கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயஸ் ஐயர் வரும்போது பவுன்சரா போறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுடைய மைண்ட் போட்டு பாடி லைன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டங் அடிச்சீங்கன்னா 6 பாலும் தேவைப்படுது. ஓகே, அதனால பிச்சு ஃபாஸ்ட் பாலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இல்ல ஸ்பின்னருக்கு பிச்சு டெரிஃபிக்கா டேர்ன் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா டேர்னே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லிங்க்ல டிராப் பண்ணினா போடும், மைல்டா டேர்ன் ஆகவே போடும். அங்க பையனமா டேர்ன் ஆக வீட்டு தான் என்ன இருப்பாங்க, பாலை பார்த்துட்டே இருப்பாங்க பேட்டர்ஸ். அதுல வந்து ஃபோக்கஸ் சூப்பரா வந்துடும்.